எப்படி இருக்கிறீங்க? ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லணுன்னா, தப்புன்னு சொல்ல முடியாது. ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரிதிங், ஸோ இட் இஸ் நாட் வேஸ்ட். ஆனாலுமே நான் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அது வந்து 2015 நான் எடுத்த ஒரு முடிவு. அப்போ வந்து யூடியூப் அவ்வளோ ஃபேமஸே இல்லை. யாருமே யூடியூபர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லாமல் இருந்துச்சு. யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் இருந்துச்சு. அதை வந்து கெரியராகவோ ஏர்னிங் சோர்ஸாகவோ மாற்ற முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் கூட யாருக்குமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் 2015 எனக்கு வந்து ரொம்ப டீப் டிசைர் இருந்துச்சு. வீடியோ பண்ணணும், நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சாலிடாக என் மனசில் இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் என்னுடைய குருட்ட போய் நான் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி எனக்கு இத்தனை விஷயங்கள் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இந்தியாவை பற்றி, இந்தியன் கல்ச்சர் பற்றி, யங்ஸ்டர்ஸ் பற்றி, மைண்ட் செட் பற்றி, கோல் செட்டிங் பற்றி, இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்லாத்த பற்றியுமே பேசணும் அப்படின்னு நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவங்க எல்லாருமே ஓகே நாங்கள் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னாங்க. பட் டியூ டு சம் ரீசன், அண்ட் நான் அந்த ரீசன் சொல்ல விரும்பலை இப்போ இங்கே. ஸோ அந்த காரணத்தினால எனக்கு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. என்னால் அடுத்த ஸ்டெப் எப்படி போக முடியும்னு தெரியல. ஸோ அதனால் என்னோடய அந்த தாட் ப்ராசஸ் வந்து நான் அப்படியே டைல்யூட் பண்ணிட்டேன். 2017 கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழித்து நான் என்னோடய டீச்சிங் கெரியர், என்னோடய ஃபுல் டைம் ப்ரொஃபஷனை வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். நான் வந்து காலேஜில் அது வரைக்கும் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஸோ அதிலேருந்து விட்டுட்டு நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிவிட்டு கிரக குருகுலம், என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நானே ஸ்கூலிங் பண்ணலாம், வெளியில் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து, அது போக ஆன்லைனில் அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டியூட் மூலமாக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் டிசிஷன் எடுத்து நான் மூவ் ஆகிறேன். அப்போ மூவ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ வரைக்கும் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தேன், டெய்லி மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு ஒரு இடத்துல எல்லாமே பாஸ் ஆகும்போது ஐ நீட் சம் பிளாட்ஃபார்ம் வேர் ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள், பிகாஸ் தட் இஸ் மை ஸ்ட்ரென்த், தட் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த யூடியூப் சேனலோட விஷன் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் வந்து யூடியூப்பை புரிஞ்சிக்க முடியல. அப்போ நான் வந்து என்ன விதமான ஒரு புது டைமென்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தேன். அப்படி ஒரு தடவை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து என்னோடய அக்காவோட ஒரு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். ஸோ அப்போ ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறத பற்றி அவங்க வந்து வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. டெஃபினட்டாக போடலான்னு சொல்லி நம்ம சேனல்லையே போட்டோம். அப்போ வந்து அந்த சேனல் ரொம்ப ஹிட் ஆச்சு. நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, லட்சக்கணக்கான பேர் வர ஆரம்பித்தாங்க. அந்த சேனலை வந்து மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெரி சேனல்ஸ் ஆடியன்ஸ் வந்து டைல்யூட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சேனல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம இந்த சேனலை ஆரம்பித்தோமோ அது இங்கே சர்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த சேனல் வந்து அந்த டாபிக் தவிர வேறு டாபிக் இல்லை. அப்புறம் அந்த அக்கா திடீர்னு அவங்களே ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த சேனலில் வந்து இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஹிந்தி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் தேவைப்படலை. இதே சமயத்தில் நான் வந்து ஒரு விஷனரியாக இல்லாமல் இருந்தேன். அப்போ அந்த ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பிளான் என்கிட்ட இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த சேனல் வந்து அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்ருக்கிறேன். இப்போ 2025 கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 சேனல் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்களே கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டு போடுறேன். இதுக்குள்ளே எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரு சேனல். ஸோ இது எல்லாமே ஒரு சேனல். இந்த ஒரு சேனல்லையுமே வந்து நான் எஃபர்ட் போட்டிருக்கிறேன். வேறு ஆங்கிளில் வேறு கண்டென்ட்ஸ் போட்டிருக்கிறேன். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ் ரெகுலர்லி டெய்லி போட்டிருக்கிறாங்க. தினமும் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். இப்படி பல ஆங்கிளில் பல எஃபர்ட் எடுத்திருக்கிறேன். ஆனால் நான் பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பு என்னென்னா, ஐ டிடன்ட் புட் ஆல் தி எஃபர்ட் இன் ஒன் பேஸ்கெட். ஸோ எனக்கு தெரியும் வாரன் பஃபெட்டோட அந்த ஸ்டேட்மெண்ட், டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட், அந்த மாதிரி ஒன்று. ஸோ எல்லா முட்டையும் ஒரே இதில் போட்டாங்க, ஒன்று கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு டெட் ஆப்போசிட் இன்னொன்று இருக்குது. Do you have the capability and discipline to focus on one action all the time? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது இல்லாமல் இருந்தது. என்னால் ஒரே விஷயத்தை ஒரே ஆங்கிளில் ஒரே இடத்துல கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ இங்கே 5 அடி, அங்கே 5 அடி, அங்கே 5 அடி, அங்கே 5 அடின்னு 1000 இடத்துல 5 அடியாக தோண்டி கிணறுல தண்ணி வரலன்னு வருத்தப்படுறதுக்கும் ஒரே இடத்துல 1000 அடி அடிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அலாங் வித் யூ ஐ எம் ஆல்சோ கோயிங் டு க்ரோ. நான் வந்து 39 years old. இப்போ ஐ எம் நாட் அ டிசிப்ளின் பர்சன், ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன். I'm socially concerned person. I care for others. I'm a communicator. I can speak. ஆனால் that doesn't mean that I'm a perfect person or I'm a successful person.
அண்ட் சக்ஸஸ் இஸ் அ ப்ராசஸ் அக்கார்டிங் டு மீ. அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு இடத்துல திஸ் டே ஐ ரீச் சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் என்னோடய மொத்த எஃபர்ட்டையும் நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் என்னோடய திறமைகளையும் ஒரு சேனலில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எஃபர்ட். அதோட அவுட்புட் தான் வந்து இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து 7 நாளுமே 7 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். மண்டே வந்து டெய்லி ஒரு கதை சொல்ல போகிறோம். டியூஸ்டே வந்து ஏதாவது ஒரு மனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இட் கேன் பி எ ஹீரோ, நாட் ஓன்லி த ஃபிலிம் ஹீரோ பட் ஆல்சோ ஹிஸ்ட்ரி ஹீரோ, ஸ்பிரிச்சுவல் ஹீரோ, சோஷியல் சர்வீஸ் ஹீரோ, ஸ்போர்ட்ஸ் ஹீரோ. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, எப்படி எதிர்த்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி. வெனஸ்டேஸ் வந்து நம்ம வந்து ஒரு க்ரோத் ஹேக் பார்க்க போகிறோம். க்ரோத் ஹேக் ஐ மீன் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணி செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான க்ரோத் ஹேக்கை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எவ்ரி வெனஸ்டே. புதன்கிழமை எதுவுமா நம்ம வந்து வளர்ச்சிக்கான ஒரு பாதையை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். தேர்ஸ்டே வந்து விஸ்டம். க்ரோத்துக்கும் விஸ்டம்க்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறேன்னா, க்ரோத் இஸ் கோயிங் டு பி ஆக்டிவிட்டி ஓரியன்ட், விஸ்டம் இஸ் கோயிங் டு பி மோர் ஃபிலாசபிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல். ஸோ கான்செப்டை பற்றி நம்ம பேசினோம்னா அது விஸ்டம், ஆக்ஷனை பற்றி பேசினோம்னா அது வந்து க்ரோத். ஃப்ரைடேயில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேச போகிறோம். என்னோடய வாழ்க்கையில் 39 வயசில் நான் அனுபவித்த விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், என்ன ஷாக் பண்ண விஷயங்கள், என்னை அதிர்ச்சி உள்ளாக்கின விஷயங்கள், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்விகள், நான் என் வாழ்க்கையில் பண்ண தப்புகள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், என்னோடய குழந்தைங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வியாழக்கிழமை அதுவுமா, வெள்ளிக்கிழமை எதுவும். ஸோ 6வது வந்து சாட்டர்டே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு கொஷின் கேட்க போகிறேன். இது வந்து நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல போகிறேன்னு இல்லை, நான் வந்து உங்கள்கிட்ட ஆழமாக மனசார வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்வியை வந்து நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யூ. ஸோ நான் எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை, நான் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்க போகிறேன். கடைசி வந்து சண்டே வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு பெருசாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக ஐ வாண்ட் டு க்ரியேட் அ ரிலேஷன்ஷிப் வித் யூ ஆல். ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகணும். நான் என் வீடு, என் குடும்பம், என் சமுதாயம், என் நாடு, என் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தனி மனித ஒழுக்கமும் தனி மனித முன்னேற்றமும் ஒரு மொத்த உலகத்தையுமே மாற்றுறதுக்கான ஒரு முதற்படியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சேனலை உருவாக்குறோம். இது வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக பேசுகிறதுக்காக இல்லை, நான் உங்களை சந்திக்கிறதுக்காக, நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக, நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்றதுக்காக. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து நம்ம 2 பேரும் பேச போகிறோம். ஸோ இதான் வந்து சண்டே நம்ம பண்ண போகிற விஷயம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதை வந்து நான் வந்து ஒரு vlog மாதிரியும் நான் நினச்சிட்ருக்கிறேன். நான் வந்து பண்ணுற விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் கண்டென்ட் மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டிய கதைகள், என்னென்ன கதைகள்ங்கிறத எழுதி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஹீரோஸ், யாரை பற்றின கதைகள்லாம் நம்ம பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் க்ரோத் ஹேக். ஸோ நான் வந்து சில கான்செப்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே நம்மளோட பர்சனல் லைஃப்லேருந்தே பண்ணணும்னு இல்லை. ஸோ அதனால் அது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், எங்கேருந்தெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தி பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஐடியாலஜிஸ்டேருந்து, நிறைய பீப்புள்கிட்டருந்து, உலகத்திலேருந்து, எல்லாத்துலேருந்துமே, நம்மளுடைய ஆன்மீகத்திலேருந்தும், நம்மளுடைய முன்னோர்கள்ட்டருந்தும், நம்மளுடைய கலாச்சாரத்திலேருந்தும், அதே சமயத்தில் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றியும் கூட நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் யோசித்து வச்ச கேள்விகள். உங்களுக்கு நான் இதை வந்து ரிவீல் பண்ணலை, ஆனால் நான் பண்ணுற எஃபர்ட்டை வந்து நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து 8 சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 8 பேருமே வந்து தானாக சேர்ந்த கூட்டம்லாம் சத்தியமாக இல்லை. ஸோ இந்த 8 பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ரேண்டமாக ஸ்டேட்டஸ்லேயும் என்னோடய 2-3 வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் இது. ஸோ அப்படி ஷேர் பண்ண விஷயங்களை வந்து பார்த்துட்டு அதில் சில பேர் வந்து பாவப்பட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 8 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் இந்த முதல் வீடியோவை பார்த்துருக்குறாங்க. இந்த முதல் வீடியோ வந்து நான் ரொம்ப மெனக்கெடுத்து ஃபஸ்ட் வீடியோ அப்படிலாம் பண்ணலை.
நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னாங்க யாரோ. ஸோ அதனால் உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் கிளாஸில் பேசின ஒரு விஷயம் பொய்யை பற்றி, அந்த பொய்யை பற்றி நான் பேசின ஒரு விஷயத்தை வந்து ஆன் த ஸ்பாட்டில் கேமரா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு காரணத்தில் அப்படியே போய் வீடியோவாக பேசிட்டேன். ஸோ ஆனால் வி ஹேவ் அ ஸ்ட்ரக்சர்ட் பிளான். ஸோ அந்த மாதிரியும் ஒன்று இருக்குதுங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த எஃபர்ட்டு. ஸோ வி வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட். நம்ம வேறு வேறு பிளேலிஸ்ட்டில் இதெல்லாமே வச்சுருப்போம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அது போக ஷார்ட்ஸுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அப்புறம் இந்த கேள்வியை கூட நான் அந்த சாட்டர்டே வர்ற 1 கொஷின் கேள்வியை வந்து நான் வந்து என்ன நினச்சிருக்கிறேன்னா, அது ஒரு கேள்வியாகவே கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதை ஷார்ட்ஸாகவே போட்டுடலான்னு. அதை வந்து ஃபுல்லாக லெந்தியாலாம் பண்ணாமல் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு சாட்டர்டே ஒரு கேள்வி வந்து ஷார்ட்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்கும் உங்களோட ஒப்பீனியன்ஸுக்கும் சஜஷன்ஸுக்கும் நான் எப்போவுமே ரெடியாக இருக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ நான் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகுதா, நீங்கள் வேறு ஏதாவது இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மண்டே டு சண்டே இருக்கிற டைம் டேபிளில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னொன்று தோணுச்சு, ஒரு மூவி வந்து வாரத்துக்கு ஒரு மூவி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இல்லை ஒரு ஓடிடி சீரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நம்ம பண்ணாமே எல்லோரும் அதான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் அது பண்ண வேண்டாம், இதுக்குள்ளேயே வேணால் அதை மர்ஜ் பண்ணிடலாம். நான் ஃபோர்ஸ்டாக வாரத்துக்கு ஒரு மூவின்னு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு தோணுதுனால அதை அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி டுகெதர். இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.